ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க அல்லது ஒரு ஹைலி அச்சீவ் பண்ண பர்சன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு காமன் மேனுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மைண்ட் செட்டில் அண்ட் தாட் ப்ராசஸ்? அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதை பண்ண போகிறேன், இந்த வேலைக்காக அதை பண்ண போகிறேன், இது கிடச்சினா அது கிடைக்கும், இது கிடைக்காது இது கிடைக்காதுங்கிற கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரேண்டமாக கல்லெறிகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உதாரணம் சொன்னால் கரெக்டாக நினைக்கிறேன். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட மென்டர், எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் மென்டர் சொல்லும்போது சார் நான் பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கேன் 2018 சொல்லும்போது என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? ஓகே, வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது தெரியுமா அந்த பிஸ்னஸ் பற்றி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்போம். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஹூ இஸ் யுவர் பெய்டு கஸ்டமர். அவர் கேட்ட கேள்வி ஹூ இஸ் த கஸ்டமர் கிடையாது. உனக்கு யார் பணம் கொடுப்பான், இதில் யார் காசு கொடுப்பா, இண்டிவிஜுவலா, கம்பெனியா, அசோசியேஷனா, உனக்கு யார் காசு கொடுப்பா, அந்த காசு கொடுக்க ஆல்ரெடி நீ பேசுனீங்க ப்ராபர்ட்டி. அதாவது இந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, எனக்கு யாருமே கிடையாது. எல்லாமே நினைப்பாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அப்படி யோசிப்பாங்களே. இவங்க கிடைக்கலன்னா ஹூ இஸ் த பெய்டு கஸ்டமர், உனக்கு பணம் கொடுக்கால்ட்ட நீ பேசுனியா, அந்த மாதிரி ப்ராப்ளம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுனியா, அவனுக்கு இந்த சொல்யூஷன் இருக்கா, தேவையாக இருக்கா இல்லையா, அதை கேட்காம பிஸ்னஸ் பண்ணாத, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அப்புறம் சொல்லி எனக்கு அப்படின்னாரு. இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்குல்ல, ஹூ இஸ் த பெய்டு கஸ்டமருங்க, அந்த ஹூ இஸ் த கஸ்டமர் வேறு, ஹூ இஸ் த பெய்டு கஸ்டமருக்கு வேறு. இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டே பல பேருக்கு இருக்காது. ஸோ நாங்கள் கேட்ட மென்டா சொன்னார், உனக்கு யார் கொடுப்பா. அப்புறம் இன்னொரு சொன்னார், பிஸ்னஸ்ங்கிறது வந்து சஸ்டைனபிள் ஸ்கேலபிள். இந்த 2 பாக்ஸும் டிக்காக செய்யாது. ஒன்று சஸ்டைனபிளாக இருக்கணும், இல்லைனா ஸ்கேலபிளாக இருக்கணும். இது 2 பேர் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்கேலபிளாக இருக்கும் ஆனால் சஸ்டைன் ஆகாதுன்னா வேஸ்ட். ஒரு பிஸ்னஸ் சஸ்டைனபிளாக இருக்கும் ஆனால் ஸ்கேலபிள் ஆகலாம் வேஸ்ட். இந்த 2 பாக்ஸும் டிக் ஆகுமா, அதை செக் பண்ணாமல் நீ செய்யாத. இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டில் இதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் வரும். இதெல்லாம் விஸ்டம், நாலேஜ் கிடையாது. பல எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து கொடுக்குறதா. இது மாதிரி நிறையா எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இந்த மாதிரி நிறையா வீடியோஸில் பார்க்கலாம், புக்ஸில் தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் ப்ராக்டிக்கல் நாலேஜ். இட்ஸ் நாலேஜ் வந்து ஈஸியாக கெயின் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் நிறையா கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ஸோ இவங்க எப்படி இது வந்து நாலேஜுங்கிறத தாண்டி இந்த விஸ்டம்ங்கிறது எப்படி அவங்க கெயின் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது? முதல்ல அவங்க வந்து நிறைய இன்டெப்த்தாக படிக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸில் வந்து அவங்க நிறையா வந்து டீப் நாலேஜ் இருக்குது. அந்த டீப் நாலேஜை வச்சுட்டு தான் மாறும். அவங்களுக்கு வந்து ரெண்டாவது அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் அவங்கள பண்ணுறதே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில சிஇஓஸ்லாம் வந்து எந்த விதமான பொது வழிக்கு வரவே மாட்டாங்க. ஆஃபீஸ் வருவாங்க, வேலை செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த அவங்களோட எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. இப்போ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஃபோன் ஆகட்டும், இல்லை வந்து கிரிக்கெட் ஆகட்டும், இல்லை வந்து அரசியல் ஆகட்டும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்டே கிடையாது. அவங்க நாலேஜில் டீப்பாக இருப்பாங்க, அவங்க அது மட்டும் செஞ்சுருக்காங்க. மற்ற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் கிடையாதுங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் விஸ்டம் வரும். முறவங்க நிறையா ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்காங்க, புதுசாக அட்வென்ச்சர் பண்ணுறாங்க. அந்த அட்வென்ச்சர் பண்ணாலும் தான் ரிஸ்க் கிடைக்குதுங்கிறேன், இல்லாட்டி பண்ண முடியாதுல்ல. ஒரு ஜாகிரஃபியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல பெரிய ரிஸ்க். நான் நிறைய எம்என்சி பேசியிருக்கும்போது ஒரு ஜாகிரஃபி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரிய ரிஸ்க் அதை எடுத்துகிட்டு இருக்காங்களே. அந்த ரிஸ்க்கு என்ன சொன்னேன், நாலேஜ், இது 2 கம்பைன் ஆகும்போது விஸ்டம் வரும். ஓகே. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ஆமாம். ஒருபோதும் அவங்க டிஸ்ட்ராக்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு சொல்லுவார், என்னோட கோ-ஃபவுண்டர் சொல்லுவார், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் போகிற டைரக்ஷன் ரைட் திரும்போதோ லெஃப்ட் திரும்போதோ அப்படி கிடையாது. நீங்கள் இப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் வச்சு இப்படி பெருசாக்கிறதே ஃபோக்கஸ் தப்பு அப்படிம்பார். இதுவே தப்பு. இந்த அளவுக்கு உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் மாற்றுறது தப்பான ஃபோக்கஸ் பார். இதுதான் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னு வேஸ்ட். யூஆர் லூசிங் ஃபோக்கஸ் அப்படிம்பார். நீங்கள் ரைட் போகிறது, யூ-டர்ன் போகிறது, பேக் அடிக்கிறதுலாம் தப்பு இல்லை, அது தப்பு இருக்குது. இது இந்த ஃபோக்கஸே நீங்கள் இங்கே வெளியில் வரே தப்பு. ஃபோக்கஸுக்கு அர்த்தம் அவங்க அவ்வளோ பின் பாயிண்டாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் இன்டர்வியூஸ் மூலமாக நீங்கள் அப்சர்வ் பண்ண பிஸ்னஸ் லெசன்ஸ்னால் என்னென்னலாம் சொல்லுவீங்க? இதெல்லாம் இவங்க இந்த ஆண்டர்பிரனர்ஸ் இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இவங்க இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சில பிஸ்னஸ் லெசன்ஸ் அல்லது டேக்அவேஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ பார்த்த மாதிரி மைண்ட் செட்டை பற்றி பேசணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்க? இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேள்விக்கலாங்க. அதாவது ஃபோக்கஸ்டாக கேள்விக்கிறது கொஞ்சம். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தே அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? எப்படி அதை பண்ணுறாங்க? ஏன்னா இப்போது நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஆக்டிவாக இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதை மீறி தே அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அது என்னது எக்ஸாக்டாக எப்படி சொல்ல வர்றீங்க? தே அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் அர்த்தம் என்னென்னா தே ஆர் மோர் ஃபோக்கஸ் ஆன் த பிஸ்னஸ் தான் அர்த்தம்.
அவங்க அந்த பிஸ்னஸில் அவங்களோட எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இது பண்ணுறோம், இன்னைக்கு இவ்வளோ நம்பர் ஆகிடுச்சு, இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ ஃபண்டிங் வாங்கியிருக்கோங்கிறது அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ்க்குள்ளே அதிகமாக பிஸ்னஸ் அதுதான் காரணம். மற்றபடி வந்து அவங்க சோஷியல் லைஃப் இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க பிஸ்னஸுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கும்.